वालेकुम अस्सलाम। அம்மா பிரின்சஸ் கட்டிங்க நான் சொன்னேன் ட்ராப் பண்ணது வேறு நீங்கள் பண்ணியிருக்கிறது வேறு. நான் அப்படி சொல்லலையே உங்களுக்கு. எங்கே இருக்குது பிரின்சஸ் கட்டு? दो கவனிங்க. போட் நெக் தானே சொன்னேன். போட் நெக்கு இங்கேருந்து பிரின்சஸ் கட்டு போட் நெக் நார்மல் நெக்குக்கா இதுக்கு. போட் நெக்கு வரும்போது இவ்வளோ இறக்கம் வரக்கூடாது. போட் நெக் வந்தால் பாயிண்ட்டு இங்கே 3 இல்லைன்னா 4 தான் வைக்கணும். ஓகே. அப்போ இது ஒரு தப்பு. ரெண்டாவது இந்த அடித்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மார்க் கரெக்டாக இருக்குது. இந்த ஆம்கோல் எங்கே இருக்குது? எல்லாமே தப்பு தான். ஏன் அப்படி பண்ணுறீங்க? நான் தான் கேட்டில் கரெக்டாக தானே கொடுத்தேன். அதை வச்சு நீங்கள் அப்படியே காப்பி பண்ண வேண்டியது தான். அந்த பாயிண்ட்டை அது இது கரெக்டாக வச்சுருக்கேன். ஏன் அவ்வளோ பெரிய மிஸ்டேக் உங்களுக்கு? கொடுங்க, மிஸ்டேக் கொடுங்க. அம்மா எப்பயுமே போட் நெக்கு 3 இருக்கா, 3.25 கூட எடுக்கலாம். பாயிண்ட் எடுத்தாச்சா? போட் நெக்குக்கு பொறுத்தவரை கழுத்து வந்து முன்னாடி கொக்கி வேணும்னா 4, பின்னாடி கொக்கி வேணும்னா 4. அப்போ முன்னாடி 3, பின்னாடி இப்போ எடுக்கிற அளவு பின்னாடி கொக்கி இல்லை இல்லையா, அது 3 எடுக்கிறேன். பாயிண்ட் எடுக்கல பாருங்கள். என்ன சொல்ல, பேக் நெக்குக்கு பாயிண்ட் எடுக்கணும் இல்லைங்களா? எப்படி அதுவும் எடுக்கல. ஏன் போட் நெக்குக்கு இறக்கம் இப்படி வரக்கூடாதுன்னா, போட் நெக்குக்கு அகலம் அதிகமாக அப்படி டீப்பாக கீழே இறங்கும் போது என்ன ஆகும், பார்க்க நல்லா இருக்காது. எப்பயுமே போட் நெக்குக்கு மேலே க்ளோஸில் இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அதுதான் நம்ம அகலம் எடுத்துடும். இப்போ இங்கேருந்து 3 எடுத்தீங்களா? கரெக்டாக எடுக்கணுமா? 3ன்னா 3 தான். ஸ்கெட்ச் 3 கீழே இருந்து பாரு. போட் நெக்குக்கு இங்கேருந்து மேலே கிராஸ் வரும். கிராஸ் இங்கே இதுவும் தப்பு தாம்மா. 2 இன்ச்சு தான் வரணும் தையலுக்கு. ஷோல்டர் அதிகமாக எடுக்கக்கூடாது போட் நெக்குக்கு. இப்போ ஆம்கூல் பாக்ஸ் இது எவ்வளோ? 5.5. ஆறு. இங்கேருந்து மேல் நோக்கி வரணும் கிராஸாக. இந்த கட்டிங்க்கு மேலே தான் வரணும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு கிராஸ் கொடுங்க. இந்த ஷேப்பை இங்கே வர வைங்க. இங்கே எப்பயும் போல் ஆனால் எல்லாமே மிஸ்டேக் தான்மா. கட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम अस्सलाम।